Hey guys, welcome to The Godwin Show. Hey guys, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மோனிகா. இந்த அனிருத் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோனிகான்னு பேர் வச்ச எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு பெரிய தொல்லையான ஒரு பாட்டை கொடுத்துட்டாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேர் வச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாம் சின்னதா ஒரு பர்த்டே வந்துட்டா கூட உடனே இந்த பாட்டை போட்டுருவாங்க, மோனிகா எல்லாமே மோனிகா சொல்லி. மோனிகான்னு பேர் இருக்க அத்தனை பெண்களுக்கும் இந்த ரியாக்ஷன் சமர்ப்பணம். ஸோ அந்த மோனிகா வீடியோ சாங் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அது வந்து ப்ரோமோவில் விட்டுருந்தாங்க. நம்ம ஷோபின் சபீர்லாம் பயங்கரமாக ஃபன்னான ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருந்தாரு. எனக்கு வந்து இந்த தயால் மோனிகா அப்படின்ற ரெண்டு கேரக்டருமே படத்தில் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி ஒரு சின்ன இன்ஸ்டிங்க்ட் இருக்குது. அது நம்ம ரியாக்ஷன் முடிச்சுட்டு பேசலாம். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். சார் Davin Sabir. Oh my God. Asal kolar है இது நல்லா இருக்கு ஆக்சுவலா. Oh my God. Hey. வா வா ஊது ஊது. நிறைய காமிக்கிறாங்க வீடியோ. அது நடுவில் அந்த லக்க 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 சந்திரமுகில ரஜினிஷ் சொல்றது வந்துச்சு. ஓகேங்க, நல்லா இருக்கு சாங் ஆக்சுவலா. அது சிக்கிடு வைப் ரிலீஸ் ஆச்சு. அது கேட்கும் போது நமக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகல. என்னடா அது திருப்பி ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ்லாம் போட்டு பாட்டு என்னடா வச்சுக்கோடான்னு கொடுத்துற மாதிரி இருந்துச்சு. கேட்க கேட்க ஒரு மாதிரி வைப் ஆயிடுச்சு. ஸோ இது அந்த மாதிரி இல்லை, கேட்கும்போது நல்லா இருக்கு. அது நடுவில் வந்து அந்த ஷோபின் சபீர் டான்ஸ் ஆடுறாரு நடுவில். நான் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல இவர் இப்படிலாம் ஆடுவாருன்னு சொல்லி. அவர் படங்கள் பார்த்துருக்கேன், ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். டான்ஸு ஒரு மாதிரி
அந்த ஒரு சர்காஸ்டிக் வில்லன் அந்த ஒரு ஃபேஸ்லேயே தெரியுது அவர் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக ஆடுறாரு அவர். அண்ட் பூஜா ஆக்டி சொல்ல வேணும், ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த பாட்டுலையுமே. எனக்கு இந்த 2 கேரக்டர் பற்றி ஒரு இன்ஸ்டிங் இருக்குது சொன்னல, அதை நான் சொல்கிறேன். இதில் சௌபின் ஷபீர் சாரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்காஸ்டிக் வில்லனாக தான் காட்ட போகிறாங்க, அது பார்க்கும்போது தெரியுது. அதாவது மேபி இந்த மோனிகா கேரக்டர் வந்து ஜஸ்ட் ஒரு சாங்க்கு வந்து போகிற கேரக்டர் இல்லாமல் படத்துலேயே ஒரு சின்ன ரோல் இருக்கலாம். ஒரு கேரக்டர் எப்படி நம்ம ஜெயிலர் படத்தில் தமனா மேம்க்கு ஒரு கேரக்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு சின்ன கேரக்டர். அதாவது மேபி என் இன்ஸ்டிங் கரெக்டாக இருந்தால் தயால்ன்ற கேரக்டரோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த மோனிகா. மேபி நம்ம ரஜினி சார் தேவா கேரக்டர் வந்து இந்த மோனிகா வந்து ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணி நம்ம தயாலை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி சீன்ஸ் அமைக்கப்படலாம் என் இன்ஸ்டிங் படி. ஏன்னா பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அண்ட் நடுவில் லிரிக்ஸில் ஒரு லைன்லாம் வரும், செத்து போயிட்டோன்னு நீ ரொம்ப சோகமாக இருக்காத, ஒய்ஸா போர்டில் நான் வருவேன் பெலூசா அப்படின்னு வரும். எனக்கு ஒய்ஸா போர்டுனவனே எனக்கு ரோமன்சம் படத்துக்கு போயிடுச்சு. நம்ம சௌபின் ஷபீர் சார் படம் தான், ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அந்த படம். எனக்கு உடனே அங்கே போயிடுச்சு. மேபி அதை ஒரு ஹிடன் இல்லை வச்சிருக்கலாம். அண்ட் கடைசியில் அந்த ரஜினி சாரோட லக்க 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 படம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, நாளாக கூலி படத்துக்கு வந்து ஒரு ஹைப் ஏறிட்டே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட ஒரே ஹோப் இப்போ இந்த படம் தான். ஏன்னா பெரிய ஹீரோக்கள் படம்லாம் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ஆல் ஐஸ் ஆன் கூலி ரைட் நவ். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி ஆகிடும்னு சொல்லி இந்த மொத்த டீமையுமே நான் வாழ்த்துறேன். இன்னும் டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக இந்த படத்தை பற்றி பேசலாம். ஸோ தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.